3 எக்கில் என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு, கரம் மசாலா, சில்லி ஃப்ளேக்ஸ், கசூரி மேத்தி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி எக்கை நல்லா பீட் பண்ணி நீங்கள் அதை கிரீஸ் பண்ணிட்டு வச்சிடணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த எக் மிக்சர் அதை நல்லா அதில் பிளேஸ் பண்ணுறோம். க்ளீனாக பிளேஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு முழு வெங்காயம், தேவையான அளவுக்கு முழு தக்காளி அண்ட் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு இஞ்சி, பூண்டு பல், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். ஒரு ஜாரில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை போட்டுக்கிட்டு கசூரி மேத்தி, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், கொஞ்சம் கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு வெண்ணெய், உப்பு, ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு பட்டர், அதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவுக்கு எண்ணெய், இது ரெண்டுத்தையுமே போட்டு ஒரு கிரீன் சில்லி நம்ம வேக வச்சிருந்தோம்ல, அதுலேருந்து எடுத்து வச்சிருந்தோம், அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் மிக்சர் பண்ணோம் இல்லையா, இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு அதை ஆட் பண்ணிட்டு குக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேஷ்யூவோட பேஸ்ட்டை எடுத்து அதில் ஆட் பண்ணுறோம். இந்த முட்டையை நம்ம அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு கேக் மாதிரி வரும். அதை நம்ம பன்னீர் மாதிரியே கட் பண்ணோம். பன்னீர் மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் அதையுமே அதில் நம்ம போட்டு அந்த மசாலாவில் பிளேஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த எக் பட்டர் மசாலாவோட கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் கசூரி மேத்தி போட்டு நீங்கள் கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா வேலை ஓவர்.